Hello everyone. We have successfully completed Ennum English Term 1 and 2 for classes 4 and 5. Classes 4 and 5 Term 3 English modules classல transact பண்ணும்போது நமக்கு சில difficulties and doubts ஏற்படுது. So, அதை clarify பண்றதுக்கு இந்த வீடியோ மாடியூல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி என்னதான் இந்த வீடியோ மாடியூல்ல இருக்க போகுது தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க நாம இப்போ வீடியோவை வாட்ச் பண்ணலாம். ஹலோ மேம். ஹலோ மேம். கிளாஸஸ் 1 to 3ல எண்ணும் எழுத்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற மாதிரி கிளாஸஸ் 4 and 5லேயும் இந்த அகடமிக் இயரில் எண்ணும் எழுத்தும் ஸ்டார்ட் பண்ணி 2 terms சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எண்ணும் எழுத்தும் வந்ததுலேருந்து கிளாஸில் நேரம் போகிறதே தெரியல. எப்போவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க இப்படி மாறினதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நமக்கு கொடுத்துருக்கிற டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் டிசைன் பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸும் listening. She had a pet dog, Teddy. Connie was waiting for her parents in the evening. Speaking. Good, my name is Andrea. Who are you? Look here, friends. This is a parrot. Reading. It is bitter. It is good for your health. This is sad apple. It is very good. And writing. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கில்ஸை அவங்க அறியாமலேயே அட்டென்ட் பண்ணி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி வேரியஸ் ஸ்கில்ஸை அவங்க அட்டைன் பண்ணுறாங்கன்னா டீச்சர்ஸ் ஹேண்ட்புக் அண்ட் ஒர்க் புக்கில் என்னதான் டிசைன் பண்ணியிருக்காங்க? என்னென்னலாம் இருக்கும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்ச ஸ்டோரிஸ், சாங்ஸ், சான்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்-ஃபில்டு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதை பற்றி இப்போ பார்க்கலாமா? ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரிஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத சிம்பிளிஃபைடு ஃபார்மாக ஒர்க் புக்கில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த சிம்பிளிஃபைட் ஃபார்மை தான் நம்ம டீச் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சிம்பிளிஃபைட் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் அந்த ஸ்டோரியை அப்படியே சிம்பிள் வேர்ஷனில் மாற்றி தான் டிஹெச்பிலையும் கொடுத்துருக்கு, ஒர்க் புக்லேயும் கொடுத்துருக்கு. அப்போ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மாடியூல்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்களோ? எஸ், அந்த 3 யூனிட்ஸையும் எப்படி 8 மாடல்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? டேர்ம் 3 கிளாஸ் 4 அண்ட் கிளாஸ் 5 டெக்ஸ்ட் புக் 3 யூனிட்ல பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை எடுத்துட்டோன்னா நம்ம அதை 3 மாடியூலில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். செகண்ட் யூனிட்டை 3 மாடியூலில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். தேர்ட் யூனிட்டை 2 மாடியூலில் ஸ்ப்ளிட் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ டோட்டலி வி ஹாவ் 8 மாடியூல்ஸ் ஃபார் திஸ் டேர்ம். சூப்பர்ல. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதையே சின்ன சின்ன ஆக்டிவிட்டியாக செய்ய போகிறோம். அப்படின்னா ஒவ்வொரு மாடியூலையும் எத்தனை டேஸுக்கு டிரான்சாக்ட் பண்ண போகிறோம்? அது டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்லேயே கொடுத்துருக்காங்க. யூ கேன் see that 7 + 1 day, 5 + 1 day அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். +1 day அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a buffer day given for you. ஸோ மாடியூல் டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு 7 நாளும் ஒரு நாள் பஃபர் டே. அந்த பஃபர் டேயில் இந்த 7 நாள் ஏதாவது எக்ஸசைஸ் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டேயில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது எக்ஸசைசஸ் எழுதாமல் விட்டுருக்காங்க, கம்ப்ளீட் பண்ண லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் எழுத வச்சுக்கலாம். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ் கொடுக்கலாம். லோ அச்சீவர்ஸுக்கும் ரெமெடியல் டீச்சிங் அன்னைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா பஃபர் டே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ரெயின்போ ஸ்டார்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தட் இஸ் டு பில்ட் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்பீக்கிங். அதை ரோட் லேர்னிங்காக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். பசங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கள பேச வைங்க. Today I will talk about Mary. She is our vegetable vendor. She helps us by bringing vegetables every day. Good evening everyone. I am Rashid. Today I will talk about Muthu. He is our vegetable vendor. He helps us by bringing vegetables. இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்ஸை ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண வைக்கிறதுக்கு டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் ரெயின்போ ஸ்டார்ஸ் ஆக்டிவிட்டிக்கு ஸ்பீக்கிங் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து கைட் பண்ணுறோம். ஆனால் இதையே ஸ்டூடெண்ட்ஸ் பேசணும்னு இல்லை, அவங்களே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியும் பேசலாம். இன்ஃபேக்ட் அப்படி பேசுறத நாம என்கரேஜ் பண்ணணும். டீச்சர்ஸ் கேன் ஆல்சோ கிரியேட் தேர் ஓன் சென்டென்சஸ். அதை யூஸ் பண்ணியும் ஸ்டூடெண்ட்ஸ் பேசலாம். பட் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் இருக்கிறதையே மனப்பாடம் பண்ண ப்ராக்டிஸ் செய்யக்கூடாது. அனெக்ஷர் பேஜஸ் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி மேம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமே. அனெக்ஷரில் கிளாஸ் ரூம் டிரான்சாக்ஷன் இஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் டேலம் தேவைப்படுமோ அது எல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்டோரி கியூப்ஸ்னு ஒன்று இருக்கே, அது என்னவா இருக்கும்? ஸ்டோரி கியூப்ஸ் பார்த்தோன்னா
டிஹெச்பியோட அனெக்ஷர் பேஜில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பேஜை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கியூப் மாதிரி பண்ணிக்கிறோம். அது எப்படி கியூப் மாதிரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற டைரக்ஷன்ஸும் நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஸ்டோரிஸை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். டேர்ம் 3 டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் புதிய மாற்றங்கள் எதையாவது கவனிச்சிங்களா? ஆமா, சில மாற்றங்கள் இருக்கு. அத பத்தி விரிவா பார்க்கலாமா? ஒரு மாடியூலில் we will have 2 or 3 fun with English activities which you can repeat throughout the module. ஒர்க் புக்ல கலரா எக்ஸசைசஸ் இருக்குல்ல, அதனால பசங்க ஒர்க் புக்னு சொன்னாலே சந்தோஷப்படுறாங்க. கிளாஸ் 4 and 5க்கு செப்பரேட் ஒர்க் புக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அரும்பு, மொட்டு, மலர் அண்ட் கிரேட் லெவல் எக்ஸசைசஸ்னு லெவலுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸசைசஸ் ஸ்கில்ஸை என்ரிச் பண்ணிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கும் பிளென்ட்டியாக கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டோரிஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரிஸுடைய சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ஸ் QR கோட்ஸோட ஒர்க் புக்கில் பார்க்கலாம். நிறைய லாங்குவேஜ் கேம்ஸ், பசில்ஸ், ரிடில்ஸ் இது எல்லாமே லாங்குவேஜ் பில்டிங் எக்ஸசைசஸாக ஒர்க் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும். மை ஜேர்னல் பேஜ் இருக்கும். தட் இஸ் டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் கிரியேட்டிவ்லி அண்ட் ரைட் இன் தேர் ஓன் வேர்ட்ஸ். அது ஒரு காப்பி ரைட்டிங் எக்ஸசைஸாக மாற்றிட வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதுறாங்களோ அவங்க எழுதிக்கிட்டோம். அசஸ்மெண்ட்ஸ் இந்த டேர்மில் எப்படி இருக்கும்? FAB அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். மந்த்லி அசஸ்மெண்ட்ஸ்க்கான எக்ஸசைசஸ் இருக்கும். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்கான எக்ஸசைசஸும் ஒர்க் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ FAB பொறுத்த வரைக்கும் 8 மாடியூல்ஸில் 3, 6 and 8th மாடியூலுக்கு FAB எக்ஸசைசஸ் இருக்காது. பிகாஸ் 3 and 6க்கு மந்த்லி அசஸ்மெண்ட் வந்துடும், 8க்கு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்துடும். அப்படிங்கிறதுனால கலர் கோட் இல்லாத எக்ஸசைசஸை டெக்ஸ்ட் புக் ஸ்டோரி இன்டெகிரேஷனாக கொடுத்துருக்காங்க. அதை எல்லா லெவல் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம், அப்படி தானே? அதை யாரு வேணா பண்ணலாம்னு அப்படியே இருந்துடக்கூடாது. டீச்சர்ஸ் ஸ்டோரி நடத்தும் போதே டீச்சர்ஸ் ஃபாலோ போட தான் அந்த ஒர்க் புக் எக்ஸசைஸை பண்ண வைக்கணும். எண்ணம் எழுத்தும் டிஜிட்டல் கான்டென்ட் இன்னோவேட்டிவாகவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. QR கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டிஜிட்டல் சப்போர்ட் டு டீச் த கிளாஸ் எஃபெக்டிவ்லி. சான்ஸ், ஸ்டோரிஸ், வீடியோ ஸ்கிரைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ், மாடல் கிளாஸஸ் இது எல்லாத்துடைய ஆடியோ அண்ட் வீடியோ ஃபைல்ஸை நீங்கள் QR கோட்ஸில் பார்க்கலாம். Term 3, Module 1. Narrating the story, The 7 Seeds for Class 4. Once upon a time, there was a kingdom in Anaimalai. It was ruled by a kind and wise king. He had no heir. He became old, so he wanted to adopt a child. That child would be the next king. He wanted the person to be honest. He looked for a leader. The king organized a competition for 6 months. It tested different skills of the children in the kingdom. 5 boys and 5 girls were selected for the final round. The king said, "Our kingdom depends on agriculture. The new leader must know how to grow plants." So the king gave 7 seeds of wheat for each child. He told them to sow the seeds. They would nurture the seeds for 6 weeks. Ani was one among the selected children. She took the seeds home. She took good soil and added manure to it. She sowed the seeds in the soil. She watered it every day, but the seeds did not grow. அந்த QR கோடை எப்படி ஸ்கேன் பண்ணி பசங்களுக்கு ப்ளே பண்றது? QR கோடை ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நம்ம மொபைலில் இன்பில்டாக இருக்க QR கோட் ஸ்கேனிங் ஆப்போ அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு QR கோட் ஸ்கேனிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணியோ கூகுள் லென்ஸை பயன்படுத்தியோ QR கோடை ஸ்கேன் பண்ணி எண்ணம் எழுத்தும் வீடியோஸை வாட்ச் பண்ண வைக்கலாம். சரி, இந்த வீடியோஸ் எல்லாம் வேற எந்த வழியில் நம்ம பார்க்கலாம்? இந்த வீடியோஸை கல்வி டிவி அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம். டேர்ம் 3 கான்டென்ட் இப்ப தெளிவா புரிஞ்சுது.
இதுவரைக்கும் நாம டேர்ம் 3யோட கான்டென்ட் அண்ட் டிஜிட்டல் கான்டென்ட்டை பற்றி தெளிவா பார்த்தோம். நாம எல்லா சாட்டர்டேஸும் ஈவினிங் 4 to 7 டெலகிராம் ஆப்ல TNEE மிஷன் கிளாஸஸ் 4 and 5 என்ற குரூப்ல மீட் பண்றோம். ஃபர்தரா உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ல மீட் பண்ற சேலஞ்சஸும் இந்த குரூப்ல போஸ்ட் பண்ணா அதை கிளாரிஃபை பண்றதுக்கு ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் ரெடியா இருக்காங்க. டெலகிராம் ஆப்ல எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் 4 to 7 நடக்கும் மீட்ல இருந்து நாம இப்போ சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளை பார்க்கலாமா? இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கதைகள் பேசக்கூடியது என்னென்ன கதைகள் இந்த புத்தகத்துல என்னென்ன விஷயங்கள் கருத்தா பேசியிருக்காங்க அப்படின்னா, ஓராசிரியர் பள்ளிகள் இன்றுமே நம்ம பார்க்கலாம். தொடக்க பள்ளியில ஓராசிரியர்கள் இருக்கின்றாங்க. அவங்க இருக்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு அவங்க பாடம் நடத்துவது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிக்கல், அங்க என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசக்கூடியது. பழங்குடி பள்ளிகள்ல பணிபுரியக்கூடிய ஓராசிரியர்கள் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி சொல்லி இருக்கிற கதை. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பள்ளியை விட்டு இடைவிலகல், அதற்கான காரணம், மாணவர் விடுதியில இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள், தொடக்க பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளிக்கோ இல்ல மேல்நிலை பள்ளிகளுக்கோ போகும் பொழுது இப்போ நாம இங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டோம்னா நிறைய பேர் வருவாங்க. அவங்கள பாதி பேருக்கு மேல ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு இந்த ஆட்டிசம் ASD பத்தி பணியாற்றிட்டு இருக்கவங்க அவங்க எல்லாம் எடுத்த ஒரு சர்வேயோட முடிவு தான் இது. இப்ப நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயுமே ஆட்டிசம் தனி ஒரு இதுவா தரல. இப்போ என்ன சொல்றது, மாற்றுத்திறனுடையவர்கள் அப்படின்னு அவங்க கிரைட்டீரியா பிரிச்சிருக்காங்க. அந்த பிரிச்சிருக்கிறதுலயுமே ஆட்டிசம் அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோட அந்த நீங்களும் இந்த மீட்ல ஜாயின் பண்ணலாமே. இந்த வீடியோ மாடியூல்ல வாட்ச் பண்ண மாதிரி கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸை சிறப்பா செய்வதற்கான ரிசோர்சஸ் நமக்கு பல வழிகள்ல கிடைக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.